மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வு, அக்னிவீர் திட்டம் என அடுக்கடுக்காக பிரச்சனைகளை எழுப்பி ஆளும் கட்சியை திணறடித்தார். பிரதமர் மோடி முதல் அமித்ஷா வரை மூத்த அமைச்சர்கள் பலரும் ராகுல் காந்தியின் பேச்சில் குறுக்கிட்டதால் அவையில் அனல் பறந்தது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அரசின் தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தங்களை இந்துக்கள் என கூறிக்கொள்பவர்கள் வன்முறை குறித்து மட்டுமே பேசுகின்றனர் என கூறினார். அப்போது எழுந்து நின்று பதிலளித்த பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் வன்முறையாளர்கள் என கூறி ராகுல் காந்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஆவேசமடைந்தார். கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் என கூறிக்கொள்ளும் நிலையில் ராகுல் காந்தி பேசியதை ஒருபோதும் ஏற்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோபமாக தெரிவித்தார். மக்களவையில் ராகுல் பேசியதற்கு பதிலளித்த அமித்ஷா ராகுல் தனது பேச்சுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி இன்று மாலை 4 மணிக்கு உரையாற்றுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீது வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்துக்கள் குறித்த ராகுல் காந்தியின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ராகுலின் உரை இந்தியா கூட்டணியின் இந்துக்கள் மீதான வெறுப்பு மற்றும் விரோத உணர்வை பிரதிபலிப்பதாக பதிவிட்டுள்ளார். எல்லா கடவுள்களையும் காங்கிரஸ் கட்சியின் விளம்பர தூதுவர்களாக மாற்றிய ராகுல் காந்தி ஒரு நல்ல ஸ்டாண்ட் அப் காமெடியனாக மாறிவிடலாம் என பாஜக எம்பி கங்கனா ரணாவத் விமர்சித்திருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்து மதத்தை பற்றி தவறாக பேசியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களவையில் இந்துக்கள் குறித்து ராகுல் காந்தி பேசியதற்கு அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தனது சகோதரர் ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிராக ஒருபோதும் பேச மாட்டார் என்றும் அவரின் கருத்து பாஜக மற்றும் பாஜக தலைவர்களுக்கு எதிரானது என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நான் சென்று கை கொடுக்கும் போது நிமிர்ந்து பார்த்து கை கொடுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் மோடிக்கு முன்பாக மட்டும் தலைவணங்கி நின்று வாழ்த்துக்களை பெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஓம் பிர்லா வயதில் மூத்தவர் என்பதால் மரியாதை மட்டுமே அளித்ததாக விளக்கம் அளித்தார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது நடவடிக்கைக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ தன்னை கைது செய்து சிறையில் அடைத்தது அனைத்தும் சட்ட விதிகளுக்கு எதிரானது என அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்புடைய 2 வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கும் பிஆர்எஸ் கட்சித் தலைவர் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. தனக்கும் கலால் கொள்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தனக்கு எதிரான சதி இருப்பதாகவும் கூறி அவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தேர்வு எழுதிய தேர்வர்கள் upsc.gov.in என்ற இணையதளத்தில் சென்று தேர்ச்சி பெற்றுள்ளதை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேர்வு எழுதியவர்களில் 14,627 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தால் 25,000த்திற்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரி மாணாக்கர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக தனியார் செய்தித்தாளில் வெளியான தரவுகளை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் மாணவர்களின் கனவுகளை திராவிட மாடல் அரசு நனவாக்கி வருவதாக பதிவிட்டார். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தாக்கல் செய்த மனுவில் இந்த சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது
தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து வரும் 6ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் திமுக சட்டத்துறை சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரும் 5ஆம் தேதி மாவட்ட நீதிமன்றங்களில் வாயில் முன்பாக போராட்டம் நடைபெறும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கிரிமினல் சட்டங்களின் பெயர்களை சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நெறிப்படுத்தி மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தீவிர அரசியலில் இருந்து 6 மாதம் ஓய்வில் செல்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு அரசியலுக்கு திரும்ப அண்ணாமலை முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசை பாமக தான் வலியுறுத்த வேண்டும் என்ற அமைச்சர் ரகுபதியின் கருத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பாமக தான் வலியுறுத்த வேண்டும் என்றால் திமுக ஆட்சி எதற்கு இருக்கிறது என வினவிய அவர் அமைச்சரின் கருத்து திமுக அரசின் கையாலாகாத தரத்தையை காட்டுவதாக தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் அடுத்த கட்டமாக சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் இந்தியா அமைப்பினர் தெரிவித்தனர். மனிதநேய ஜனநாயக கட்சியின் கிளை அமைப்பான மாணவர் இந்தியா சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக கோஷம் எழுப்பிய மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 42வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கில் அவரது நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து காணொலி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டவருக்கு ஜூலை 4ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பனையபுரம் பகுதியில் அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி இடைத்தேர்தலுக்காக அமைச்சர்கள் தொகுதிக்கு வருவதை கூட திமுகவினர் குவிந்துள்ளதாக பாமக கூறுவது தோல்விக்கான காரணம் என தெரிவித்தார். எவ்வளவு பண மூட்டைகளை கொண்டு வந்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பணம் கொடுத்தால் ஓட்டு போடுவார்கள் என்ற மிதப்பில் உள்ள திமுகவினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றார். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையாத போது சாராயத்தின் விலை மட்டும் குறைந்துள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து கெடார் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பாடல் பாடி மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வாடப்பட்டு கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா வாக்கு சேகரித்த போது அங்கு வந்த திமுக தொண்டர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 1527 காவல் நிலையங்களில் 99% காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. காவல் நிலைய அத்துமீறல்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதோடு அதன் பதிவுகளை பத்திரப்படுத்த விதிமுறைகளை வகுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. மோசடியாக நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் பாஜக பிரமுகருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என நடிகை கௌதமி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதிலளிக்க போலீசார் அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்தது. சென்னை பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கிற்கு சென்ற ஆணையர் ராதாகிருஷ்ணன் பயோமைனிங் மற்றும் கட்டுமான கழிவுகள், குப்பை கழிவுகள் உள்ளிட்டவற்றை மறுசுழற்சி செய்யும் இடங்களை ஆய்வு செய்து பணியாளர்களோடு உரையாடினார்.
எண்ணூரை அடுத்த செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியில் இருந்த வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்ததோடு மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட ஆசிரியர்கள் மீது புகார் வந்துள்ளதாகவும் விசாரணை அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் பங்குச்சந்தை வர்த்தகர் வீட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகளை கொள்ளையடித்த கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வர்த்தகர் கோபாலகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் வேலை பார்த்து வந்த சரவணன் என்பவரை பணியில் இருந்து நீக்கிய நிலையில் வீட்டு லாக்கரில் இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்புடைய ஆபரணங்களை அவர் கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. சென்னை எண்ணூரை அடுத்த உலகநாதபுரம் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக மஞ்சள் நிறத்தில் குடிநீர் வருவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கைம்பெண் மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்தவரிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். நல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் பூமிச்சந்திரனை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையின் இருவேறு இடங்களில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய 4 கிலோ 170 கிலோகிராம் மெத்தாம்பேட்டமைன் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இதனை வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற இலங்கை நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 9 பேரை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் தெப்பக்காடு மாயார் தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக கூடலூரில் இருந்து மசனக்குடி செல்லும் சாலையில் போக்குவரத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள மணலாறு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கேரள வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கும்புவுருட்டி நீர்வீழ்ச்சி தற்போது பராமரிப்பு பணி காரணமாக மூடப்பட்டுள்ளதால் மேக்கரை அருகே உள்ள மணலாறு நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த குறும்பூண்டி கிராமத்தில் உள்ள பிடாரி ஏரியில் இருந்து கடந்த 2 ஆண்டுகளாக அனுமதியின்றி மணல் அள்ளி வருவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறை பணிக்காக அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு மணல் அள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசியில் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட மதிய உணவு சாப்பிட்டு அரசு பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் மருத்துவர்கள் மீது குற்றம் சாட்டி குடும்பத்தினர் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தர்ணாவில் ஈடுபட்டனர். வாந்தி மயக்கம் ஏற்பட்ட மாணவன் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பெண்கள் விடுதிக்குள் இரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபரை போலீசார் கைது செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு மாணவிகள் தங்கும் விடுதிக்குள் மர்ம நபர் ஒருவர் திடீரென புகுந்ததால் மாணவிகள் அச்சத்தில் கூச்சலிட்டுள்ளனர். இதனால் மர்ம நபரை விடுதி பாதுகாவலர் மடக்கி பிடித்த நிலையில் அந்த நபர் தரையில் முழங்காலிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் உள்ள கடைகளை கோவில் நிர்வாகம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி அப்புறப்படுத்துமாறு கூறியதால் அதன் உரிமையாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் பாழடைந்த நிலையில் இருக்கும் தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகளை கட்டித்தர கோரி ஆட்சியர் அலுவலகத்தை இருளர் சமூகத்தினர் முற்றுகையிட்டனர். வீடுகளை புனரமைத்து கொடுத்தாலும் பயனில்லை என்றும் ஆகவே புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் எனவும் முறையிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் முதலீடு செய்த பணத்தை கேட்டபோது தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததால் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இதனால் தனியார் நிதி நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் இறந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு அரசு தேவையான உதவிகளை செய்து தருமாறு உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்திக்கு அதிக விலை நிர்ணயம் செய்த வெளிமாநில வியாபாரியிடம் உள்ளூர் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் வெளிமாநில வியாபாரிக்கு ஆதரவாக செயல்பட்டு விவசாயி ஒருவரை தாக்க முயன்ற நபர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு உள்ளூர் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் மனு அளிக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்த நிலையில் அவர்கள் காத்திருந்து மனு அளித்தனர். கடந்த வாரம் வெயிலின் தாக்கம் காரணமாக சிலர் மயங்கிய நிலையில் தற்போது சாமியானா பந்தல் போடப்பட்டு சேரில் அமர வைக்கப்பட்டன. மேலும் மருத்துவ முகாமிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடலூர் அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் காயமடைந்த நபருக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறி அவருடைய உறவினர்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இரவு நேரத்தில் மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றத்தில் தஞ்சமடைந்த நிலையில் அங்கு பெண்ணின் உறவினர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரூர் கிராமத்தைச் சேர்ந்த வினித், முத்தையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா ஆகிய இருவரும் காதலித்து வந்த நிலையில் பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததால் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்தனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்குளத்தூர் பகுதியில் ஃபேன்சி ஸ்டோரில் இருந்து ஒருவர் பொருட்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய கடை உரிமையாளர் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த குன்னத்தூர் பகுதியில் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 252 மதுபாட்டில்களை திருடி சென்ற மர்ம நபர்களை திருநாவலூர் காவல் நிலைய போலீசார் தேடி வருகின்றனர். மதுப்பெட்டிகளை வெளியே வீசிவிட்டு பாட்டில்களை மட்டும் திருடி சென்றது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராஜாஜி மார்க்கெட் அருகே சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றக் கோரி 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்திய அவர்களை போலீசார் கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி 73 கடைகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடலூர் மாவட்டம் மருங்கூர் பகுதியில் நடைபெற்று வரும் அகலாய்வில் மாமன்னன் முதலாம் ராஜராஜன் காலத்து செப்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டது. 3 கிராம் எடை உள்ள இந்த நாணயத்தின் முன்பக்கத்தில் இடது கை கீழ் நோக்கியும் பின்பக்கத்தில் அமர்ந்த நிலையில் வலது கை மேல் நோக்கியும் மனித உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பகல் வேளையில் கரடி ஒன்று உணவு தேடி குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகியுள்ளது. உணவு கிடைக்காததால் கிளன்சேல் எஸ்டேட் பகுதியில் உள்ள கருப்பராயன் கோவிலில் இருந்த விளக்கேற்றும் எண்ணெயை மட்டும் ருசி பார்த்து சென்றது. பிரதமர் மோடி கூட விண்வெளிக்கு பயணிக்கலாம் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்தார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்போது பிரதமர் விண்வெளிக்கு பயணிக்க முடியுமா என எழுந்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்தியாவின் முதல் மனித பயணத்தில் பிரதமர் மோடி விண்வெளிக்கு செல்ல முடியும் என்றார். பொது புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளில் 97.87% நோட்டுகள் ரிசர்வ் வங்கி மற்றும் இதர வங்கிகளுக்கு திரும்பி வந்துவிட்டதாகவும் 7581 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே மக்களிடம் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. தற்போது ரிசர்வ் வங்கியின் 19 அலுவலகங்களில் 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளும் வசதி உள்ளது. யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் என்று அழைக்கப்படும் UPI அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் ஜூன் மாதத்தில் 13,89,00,000 எட்டியுள்ளன. இது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் 49% உயர்ந்துள்ளது என்று தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரவு மூலம் தெரிய வந்திருக்கிறது.
ஜியோ ஏர்டெல் நிறுவனங்களில் ரீசார்ஜ் கட்டண உயர்வுக்கு மத்தியில் வாடிக்கையாளர்களுக்கு உதவும் வகையில் BSNL நிறுவனம் குறைந்த விலையில் புதிய ரீசார்ஜ் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி 45 நாட்களுக்கு மொத்தமாக சேர்த்து 90 GB டேட்டா, ஒரு நாளைக்கு 100 இலவச SMS என அனைத்தும் வெறும் 249 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிக்கு அரை மணி நேரம் தாமதமாக வந்த காவல் உதவி ஆய்வாளரை ஆந்திர போக்குவரத்து துறை அமைச்சர் வண்டிப்பள்ளி ராம்பிரசாத்தின் மனைவி திட்டிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பேசுபொருளாக இருக்கிறது. உனக்கு இன்னும் விடியவில்லையோ, யார் உனக்கு சம்பளம் கொடுப்பது என பொதுமக்கள் மத்தியில் திட்டிய போதும் கூட உதவி ஆய்வாளர் சல்யூட் அடித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் மகள் அஞ்சலி பிர்லா UPSC தேர்வு எழுதாமலேயே தேர்ச்சி பெற்றதாக வெளியான செய்தி தவறானது என தெரிய வந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற UPSC தேர்வில் அஞ்சலி பிர்லா பங்கேற்றதாகவும் UPSC தேர்வு செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒருங்கிணைந்த ரிசர்வ் பட்டியல் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. அம்ரேலியில் பெய்த கனமழையால் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல ஜுனாகத் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. டெல்லி, குஜராத்தை தொடர்ந்து மும்பையிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. மும்பையில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரித்திருந்த நிலையில் நேற்றிரவு நகரின் பல இடங்களிலும் இடி மின்னலோடு கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானாலும் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியவர்கள் சிரமமடைந்தனர். டெல்லியில் கனமழையால் சாலையில் தேங்கிய மழைநீரில் பல கார்களும் சீறி பாய்ந்து செல்லும் நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசு கார் பழுதாகி நின்ற வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த காட்சிகளை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் கலாய்க்கும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்திய அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாடுவதற்கான ஜிம்பாப்வே அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. சிக்கந்தர் ரசா தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த அணியில் அக்ரப் ஃபேரஸ், பென்னட் பிரையன், கேம்பல் ஜோனத்தான், சதாரா சொன்டாய், ஜாங்வி லூக், காயா இன்னசென்ட், மடான்டே கிளவ், மாதவரே வெஸ்லி உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்ற தினேஷ் கார்த்திக் RCB அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக RCB அணியின் எக்ஸல பக்கத்தில் தினேஷ் கார்த்திக் புதிய அவதாரத்தில் RCBக்கு திரும்புவதாக பதிவிட்டுள்ளது. ஐரோப்பிய கால்பந்து கோப்பை தொடரில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி எம்பாப்வே தலைமையிலான பிரான்ஸ் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. தொடக்கம் முதலே போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் 84வது நிமிடத்தில் பிரான்ஸ் ஒரு கோல் அடித்தது. ஆனால் பெல்ஜியம் அணியால் ஒரு கோல் கூட அடிக்க முடியவில்லை. ஆட்ட நேர முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் ரொனால்டோ தலைமையிலான போர்ச்சுகல் அணி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. ஸ்லோவேனியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்காததால் ஆட்டம் டிரா ஆனது. இதையடுத்து பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அணி வெற்றி பெற்றது. நடிகை சுனைனா துபாயைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான கலித்தல் அமேரி என்பவரை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் தனக்கு நிச்சயமாகிவிட்ட தகவலை கலித்தல் அமேரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்த நிலையில் தனது திருமண ஏற்பாடுகளுக்காக துபாயில் இருந்து இந்தியா வந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. நடிகை டாப்ஸி தனது கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கிரங்கடிக்க செய்துள்ளார். சமூக வலைதளங்களிலும் தீரா ஆர்வம் கொண்ட டாப்ஸி அடிக்கடி தனது கவர்ச்சி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். கரூர் மாவட்டம் மாயனூர் அருகே மணவாசியில் சுயம்புவாக தோன்றிய கோமலவள்ளி அம்பிகை உடனுரை ஸ்ரீ மத்தியபுரீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்தின் குடமுழுக்கில் சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு நன்னீராட்டப்பட்டது.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தை அடுத்த வீரமணலூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆண்கள், பெண்கள் என அனைவரும் சேர்ந்து இசைக்கேற்ப நடனமாடி மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஆத்தக்கூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் மது எடுப்பு திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மது எடுப்பு திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் சுற்றியுள்ள கிராம மக்களும் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 45 நாட்களில் பக்தர்களின் காணிக்கையாக 1,79,03,977 ரூபாய் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 925 கிராம் தங்கம் மற்றும் 9,802 கிராம் வெள்ளிப் பொருட்கள் காணிக்கையாக கிடைத்துள்ளன. ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் கார் இந்த ஆண்டின் இறுதியில் அறிமுகப்படுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கார் டாடா நெக்ஸான், மஹிந்திரா XUV 400, NG ZS, மாருதி EVX மற்றும் டாடா கர்வ் போன்ற எலக்ட்ரிக் கார் மாடலுக்கு போட்டியாக இருக்கும் என கருதப்படுகிறது.